ஸோ ஆக்சுவலாக இந்த டேர்மை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்புறமா தான் ஸ்கொயரிங் போத் சைடு அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ ஹோல் ஸ்கொயர் இங்கே பவர் ப்ளஸ் 1/2. ஸோ ஸ்கொயரிங் போத் சைடு இந்த இடத்துல வரணும். அப்போ x² d² y/ இங்கே 2. அதாவது இங்கேயும் 2 போட்டுக்கணும். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நம்முடைய பர்பஸ் மைனஸும் போயிடும். நம்மளுடைய பர்பஸ் வரும், இதுக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல 2. இங்கே ஆக்சுவலாக 1ன்னு அர்த்தம். 1 × 2 2. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுவோ அதனுடைய ஆர்டர் தான் நம்ம பார்க்கணும். இதனுடைய ஆர்டர் 2, தென் டிகிரி 2. இது வந்து ஆர்டர். இவ்வளோ 2 டைம் பண்ணியிருக்கிறோம், 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஆர்டர். டிகிரிங்கிறது அந்த பவர், அது தலை மேலே வருது, அந்த பவர் வந்து எடுத்து எழுதிக்கலாம். Now next one, d²y/dx² the whole cube equal to, இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து பவர் வந்து ஆஃப், ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்போ பவர் வந்து ஆஃப், பவர் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் × 2 வரணும், இங்கேயும் × 2 வரணும். ஸோ ஸ்கொயரிங் போத் சைடு, இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். Now next question, d²y/dx² equal to xy cos of dy/dx. இந்த cos of dy/dx, cos xன்னு வேரியபிள் வர வேண்டிய இடத்துல dy/dx அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ the given differential equation is not a polynomial function. இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ டிகிரி நாட் எக்ஸிஸ்ட், அப்போ ஆர்டர் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆர்டர் ஒன்லி எக்ஸிஸ்ட். ஆர்டர் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் என்ன, d²y/dx², 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு 2 அண்ட் டிகிரி நாட் டிஃபைன்டு. இது பிஃபோர் தட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாரு. எ டிஃப்ரென்ஷியல் பாலினாமியல் இஸ் எ பாலினாமியல், டிஃப்ரென்ஷியல் பாலினாமியல், அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். வெறும் பாலினாமியல் இல்லை. எ டிஃப்ரென்ஷியல் பாலினாமியல் இஸ் எ பாலினாமியல் இன் சம் வேரியபிள்ஸ் x1 x2 எட்ஸெட்ரா xn ஃபைனட்டாக இருக்கணும். y1 y2 எட்ஸெட்ரா ym இந்த மாதிரி ஃபைனட்டாக வரக்கூடியதாக இருக்கணும் வித் கோஎஃபிஷியன்ட் இன் q+. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இது வந்து ஒத்து போகலை. காஸ் ஆஃப் dy/dxன்னு இருக்குது. வேரியபிள் வர வேண்டிய இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், d²y/dx². ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் வருது. அப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேஷனாக மாற்றணும். அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஈக்குவேஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டைரெக்டாக இது ஹையஸ்ட் ஆர்டரு, ஸோ செகண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. இந்த இன்டகிரேஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ் இல்லையா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது என்ன ஆயிரும், பவர் இன்க்ரீஸ் ஆயிரும். தென் ப்ளஸ் 5 × d²y/dx² ப்ளஸ் dy/dx ஆஃப் இன்டகரலும் இதுவும் எப்போவுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ y dx ஈக்குவல் டு நத்திங் பட் y. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை yன்னு எழுதிக்கலாம். தென் ஈக்குவல் டு 3x², இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ 3x², இங்கே d³ இது. ஸோ ஆர்டர் 3, டிகிரி 1, ஏன்னா ஹையஸ்ட் ஆர்டர்னுடைய அந்த பவர் வந்து 1. ஸோ இது ஓவர். நவ் கொஸ்டின் நம்பர் 10. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியும். இந்த பவர் வர்றதுனால இது வந்து ஆர்டர் இல்லை, டிகிரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் e⁻xy தென் dy/dx ஈக்குவல் டு இதை சைடில் கொண்டு வந்துக்கு. ஏன்னா log x பவர் m அப்படின்னு என்ன எழுதுவோம், m ×
log x. So similarly you are writing the power complete xy. What is log e? Log e 1. அப்போ இது மாதிரி சிம்ப்ளை பண்ண முடியிறப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் டிகிரி இது எல்லாமே பார்க்கணும். இது இன்ட்டு ஒன்னுங்கிற. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணி இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த திஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவேஷன். அப்போ டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் இதனுடைய ஆர்டர் 1 ஏன்னா dy by dxன்னு இருக்கா. தென் டிகிரி தட் ஆல்சோ 1. ஆர்டர் 1, டிகிரி 1.